கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க, தொடர்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை அதிசயங்களை செய்வாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்காக நாங்கள் ஏதாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி மூலமாக எங்களோடு பேசுங்க. நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்குது. தேவ பிள்ளைகள், இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் ஆராதனைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபமும் ஞாயிறு பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயம். உலகத்திற்கும் மருத்துவத்திற்கும் இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற வல்லமையான ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறோம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளை பார்த்தும் சோர்ந்து போகாதீங்க. எந்த நெருக்கடியான நிலைமைகளை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நிலைமை இப்படி இருக்குதே, என்ன ஆக போதோ, என்ன நடக்குமோ என்று சஞ்சலப்படாதீங்க. நீங்கள் விரும்புகிறபடி, நீங்கள் எதிர்பார்க்கிறபடி, உங்கள் மனம் விரும்புகிறபடி நன்மையானதை கர்த்தர் செய்வார். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இயேசுவால் செய்ய முடியும். ஒருவேளை அதற்கு நேர் எதிரான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நேர் எதிரான ஒரு காரியங்கள் உங்களுக்கு காணப்படலாம். கலங்காதீங்க. தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தின் 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் வேதம் சொல்லுகிறது: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வருஷம் முடிய போகுது. ஆண்டின் இறுதி மாதத்தில் வந்துட்டோம். துவக்கத்திலிருந்தே சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டாகிலும் இந்த நன்மை வந்துவிடாதா, இந்த மாற்றம் வந்துடாதா, இந்த விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு அநேக எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்தது. வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க அந்த மாற்றத்திற்காக. அது ஒருவேளை பிள்ளையினுடைய திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வுக்காக இருக்கலாம், கற்பத்தின் கனிக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. கணவன் மனம் திரும்பணும், பிள்ளைகள் மனம் மாறணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வருஷம் முடிய போதே, இந்த வருஷம் தேவன் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உனக்கு இந்த நன்மையை தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கலாம். வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது: ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கும், தேவனுடைய நன்மை எனக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
அவன் நான் இந்த ஆண்டு ஒரு நன்மை எதிர்பார்த்து விடுதலை எதிர்பார்த்து காத்திருந்து வருஷம் இறுதியில் வந்த உடனே நமக்கு உள்ள ஒரு சஞ்சலம் வரலாம், ஒரு பயம் வரலாம், ஒரு சந்தேகம் வரலாம். இனி இந்த ஆண்டு இது நடக்குமா, இந்த வருஷத்தில் இனி இந்த நன்மையை பார்க்க முடியுமா, இனி வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைமை ஏற்படலாம். நீங்கள் குழம்பக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது. நம்முடைய தேவன் அற்புதமான ஒரு தேவன். அவர் காலங்களை தாண்டி அதிசயங்களை செய்ய முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படி இதை நான் செய்ய போகிறேன், இன்னும் இந்த கொஞ்ச நாளில் இதை செய்யணும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய சக்தி உள்ளவராகவே இருக்கிறார். பாருங்கள், 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணும்படியாய் போகிறார்கள். போகிற வழி வனாந்தர வழியாய் இருக்கிறது. இந்த வனாந்தர பாதையில் 7 நாட்களாக இவங்க அலைஞ்சு திரிஞ்சு இவங்களுக்கு தண்ணீர் இல்லை. இவர்களுக்கும் இவர்கள் கொண்டு போன மிருக ஜீவன்களுக்கும் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்த களத்தில் எதிரிகளோடு யுத்தம் பண்ண 3 பேர், 3 ராஜ்யங்களுடைய ராஜாக்கள் இணைந்து போகிற வழியிலே வனாந்திரம், பாலைவன பிரதேசம், ஒரு செடி கொடியோ மரமோ நிழலோ இல்லாத ஒரு இடம், பாலைவனம். குடிக்க தண்ணீர் இல்லை. மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இவர்கள் கொண்டு போன பிரயாணத்திற்கு பயன்படுத்தின, யுத்தங்களுக்கு பயன்படுத்தும்படி கொண்டு போன ஆடு மாடு மிருக ஜீவன்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்குது. 7 நாள் ஆயிற்று. 7 நாளாக தண்ணி இல்லைன்னா அது மிகப்பெரிய சிரமம். வனாந்திரத்தில் அலைகிறார்கள், எங்கே தண்ணி இல்லை. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, நம்ம இந்த வனாந்திர வழியாய் வந்து நம்ம அழிந்து போகுவதற்கு இங்கே வந்துட்டோம், தவறான ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம அழிந்து போகிறதுக்காக இப்படி வந்து மாட்டிட்டோம்னு அவங்க மனதில் நினைக்கிறாங்க, பேசிக்கொள்கிறாங்க. அப்போ அவர்களில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த பகுதியில் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். எலியாவின் ஊழியக்காரனாக இருந்த எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. நமக்கு என்ன வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நாம் போய் அவரை சந்திப்போம். இந்த இக்கட்டான நிலையிலே நமக்கு என்ன வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று கேட்கும்படியாய் இவர்கள் தீர்க்கதரிசி இடத்தில் வருகிறார்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இக்கட்டான நெருக்கம், உபத்திரவம், வேதனை, அவ்வளோந்தான், கதை முடிஞ்சது, இனி வழி இல்லை, இனி வாழ முடியாது என்கிற சூழ்நிலையில் ஆகும்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். இந்த நிலையில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், தேவனுடைய வார்த்தை எனக்கு என்னவா இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். தேவனுடைய வார்த்தையில தான் உங்களுக்கான அற்புதங்கள் மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு அதிசயங்களை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தும். இப்பொழுது நீங்கள் மாட்டியிருக்கிற இந்த சிக்கலிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க தேவனுடைய வார்த்தையினால் முடியும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த 3 ராஜாக்களும் தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குமோ, தேவ வார்த்தை என்னவோ என்று அறியும்படி போன போதுதான் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும், பள்ளத்தாக்கு நிரம்பும். இங்கே தண்ணி வர வழியே இல்லை, மழைக்கு வாய்ப்பு இல்லை, புயலுக்கோ காற்றுக்கோ மழைக்கோ வாய்ப்பு இல்லை.
வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள், தண்ணி வரப்போகிறது. பள்ளத்தாக்கு எங்கே தண்ணீரால் நிரம்ப போகிறது. வாய்க்கால்களை வெட்டி வையுங்க, அது நிரம்பும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்கள் பிரமித்து இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கும்போது அடுத்த வசனம் சொல்லு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3:18 சொல்லுகிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் வழியில் செத்து போயிடுவீங்கன்னு நினச்சிங்க, இல்லை. வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வந்தோம், யுத்தத்துக்கு தான் வந்தோம், போகிற வழியிலே அவ்வளோந்தான், கதை முடிஞ்சு நினச்சிங்க. இல்லையா, நீங்கள் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பள்ளத்தாக்கு நிரம்பும், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பீங்க. இது கர்த்தருக்கு அற்பமான காரியம். ஆச்சரியப்படாதீங்க, இது தேவனுக்கு சாதாரணமான ஒன்று. அது மாத்திரம் இல்லை. எதுக்காக வந்தீங்க? மோவாபியரை எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தீங்க, அப்படிதானா? மோவாபியரையும் தேவன் உங்கள் கையிலே கொடுப்பார். நீங்கள் வழியிலே மறிப்பது இல்லை. அப்போ தேவனுடைய காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மை குறித்து நாம் சில நினைவு வச்சிருப்போம், அவ்வளோந்தான், முடிஞ்சது, இனி இதை செய்ய வழி இல்லை, இனி இது நடக்க வாய்ப்பு இல்லை, இனி இது வராது அப்படின்னு நாம் ஒரு நினைவு நமக்குள்ள வரும். வேதம் சொல்லுது, உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. தேவன் வேறொன்றை நினைக்கிறார். அது நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்முடைய சமாதானத்துக்கு கேடானது நினைக்கிறோம். நாட்கள் முடிஞ்சது, வருஷம் முடிஞ்சு, இருந்ததெல்லாம் தீர்ந்தது, இனி என்ன செய்ய போகிறேன், இனி வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, எப்படி பிழைக்க போகிறோம், குடிக்க தண்ணீர் இல்லை, எப்படி உயிர் வாழ போகிறோம் என்று நினைக்கும் பொழுது நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். அதுதான் தேவன். நம்முடைய தேவன் ஒரு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ரொம்ப பெருசாக பார்க்குறத அவர் ரொம்ப சாதாரணமாக செய்கிறார். நாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறது அவருக்கு அற்ப காரியமாக இருக்குது. நமக்கு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது அவருக்கு லேசான காரியமாக இருக்குது. நமக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை பெரிய மலை போல, இமயமலை போல இருக்குது, அவருக்கு அது தூசி போல இருக்குது. அவருக்கு முன்னாடி பர்வதங்கள் மெழுகு போல ஊறுகும். நம்ம சூழ்நிலை நமக்கு ஏதோ சிங்கத்தை போல நிற்குது, அவருக்கு அது கொசு போல இருக்கு. நம்ம நெருக்கங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை விழுங்கிரும் போல இருக்கு, அவருக்கு அது ஒன்றும் இல்லை. நாம் நம்மை போல நம்முடைய தேவனை பார்க்கக்கூடாது. நம்முடைய தேவன் அவர் அசாதாரணமான தேவன், அசாதாரணமானவர். 5 அப்பம் 2 மீனை சீசர்கள் வச்சுட்டு இதை வைத்து எப்படி, புருஷர்களே 5000 பேர் இருக்கிறாங்க ஐயா, இவங்க எல்லாருக்கும் அப்பம் வாங்க போனால் 200 பணத்தை அப்பம் வேணும், அதுவும் இப்போ எங்கே கடை இருக்குது, வழி இல்லை. ஒரு சிறுவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஒரு சிறுவன் சாப்பிடுகிற உணவு, 5000 புருஷர்கள் இங்கே இருக்காங்க, இதை வச்சு எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியமே இல்லையா. ஆனால் அவருக்கு அது அற்ப காரியம். எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லு, வரிசையாக இருக்கணும். தேவன் ஒழுங்கை விரும்புகிற தேவன். 50 பேரை வரிசையாக உட்காரு, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இருக்காத, வரிசையாக இரு. தேவன் ஒழுங்கை விரும்புகிற தேவன். எல்லாவற்றிலையும் ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் விரும்புகிறார்.
எல்லாத்தையும் ஒழுங்கு இருக்கணும், ஒழுங்கும் கிரயமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரிசேயர் எல்லாம் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடு, நான் கொண்டு போய் கொடுன்னு சீசருடைய கரத்தில் கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி மீதம் 12 கூட. இது மனுஷனுக்கு நம்ப முடியாததும் மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாத விஷயம். அவருக்கு அது அற்ப காரியமாக இருக்கு. காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டது, முடிஞ்சது கதை. எல்லாரும் பந்தியில் இருக்காங்க. இருக்க கொஞ்சத்தை வச்சு எல்லாருக்கும் பரிமாற முடியாது. இயேசு சொன்ன ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்பியாச்சு, எடுத்து கொண்டு போய் பந்தி பரிமாறுங்கள். போ, ஜாடியில் ஊற்றும்போ தண்ணி, பச்சை தண்ணி, எடுத்து கொண்டு போகும்போது திராட்சை ரசம். அதான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. இன்னைக்கும் மாறல. நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கறது அவருக்கு அற்ப காரியம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதியை நீங்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க, அது தேவனுக்கு அற்ப காரியங்க. அற்ப காரியம், அற்ப காரியம். ஒரு அம்மா எங்கள் சபைக்கு வந்தாங்க. அவங்க மக கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சோகமாக அழுது கொண்டே வந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள கவனித்தேன். கூட்டம் முழுமையாக நான் பார்த்தேன். ஒரு சோகமாய் வாடின முகத்தோடு அப்படியே அழுது கொண்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சது. எல்லாரும் போன பிறகு இந்த மகளும் தாயாரும் வராங்க. என்ன பிரச்சனைம்மா, அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டி இருக்குது மார்பு பகுதியில். ஆஸ்பத்திரி போனோம், டெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இது கேன்சர் கட்டி, கேன்சர் கட்டி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் இங்கேயே இருங்க, இன்னொரு டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் இவங்களை பார்க்க போன இவங்க சகோதரி எங்கள் சபைக்கு வரக்கூடியவங்க. அவங்க சொன்னாங்க, நீ இன்றைக்கு அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணான்டான். 3 நாள் எங்கள் சர்ச்சில் இனி ஜெபம் நடக்குது. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தின் முடிய போது, கடைசி 3 நாட்கள் நீ வா, 3 நாட்கள் நம்ம ஜெபத்திற்கு போவோம், இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதை என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிம்மா, இந்த 3 நாட்களும் நீங்கள் ஜெபத்தில் இருங்க, இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. 3 நாட்கள் ஜெபம் முடிந்தது. மறுபடியும் திங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு, எல்லாம் நார்மல். டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் நார்மல். கட்டி ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஒன்றும் பண்ணாண்டாம், மருந்து கொடுத்தாச்சு, இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க, இது அலர்ஜினால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். பயங்கரமாக பெருசாக நம்ம சிலதை பார்க்குறோம். கேன்சர் கட்டி, அது இதெல்லாம் தேவனுக்கு அற்ப காரியம், தேவனுக்கு அற்ப காரியம். நாம் தேவனை பெருசாக பார்க்காததுனால நமக்கு இந்த வியாதி ரொம்ப பெருசாக தெரியுது. நம்ம தேவனை அவர் எவ்வளோ பெரியவர் என்று அறியாததுனால நமக்கு இந்த சூழ்நிலைகள் ரொம்ப பயங்கரமாக பெருசாக தெரியுது. நம்முடைய தேவனுடைய வல்லமை அது எவ்வளோ பயங்கரமானது என்று நமக்கு தெரியாததுனால நாம் நம்முடைய நெருக்கங்களை ரொம்ப பயங்கரமாக பார்த்து பயப்படுகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அம்மா? வேதம் சொல்லுது, வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களுக்கு அதிகாலையில் வானத்தில் இருந்த மன்னாவை பெய்ய பண்ணினவர், வானத்தில் இருந்த மன்னாவை பெய்ய பண்ணின தேவன். கடல் முன்னாடி நிற்கிது, கடல் அதை 2ஆய் பிரிக்கிறார். யோர்தான் நிற்குது, 2ஆ
ஒரு குவியலாய் குவிய பண்ணுகிறார். சாதாரணமாக செய்கிறார். தேவனை நாம் அறியணும். நான் ஆராதிக்கிற தேவன், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்று நான் அறியும்போது, அதை நம்பும்போது எனக்கு என் பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக தெரியும். நான் என்னிடத்தில் ஒருவர் இருக்கிறார், எனக்குள் ஒருவர் வாசம் பண்ணுகிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் அசாதாரணமான வல்லமை உள்ள தேவன். இந்த பிரச்சனை எனக்கு பெருசு தான், இந்த சூழ்நிலை எனக்கு பயங்கரமானது தான், இந்த காரியம், இந்த வியாதி, இந்த கடன் எனக்கு மலை போல இருக்கு. ஆனால் என்னோடு இருக்கிறவருக்கு, எனக்குள் இருக்கிறவருக்கு இது அற்ப காரியம். தாவீது எல்லாராலும் அற்பமாக பார்க்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். சொந்த தகப்பன் தாவீது ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். சாமுவேல் தைல கொம்பை எடுத்துட்டு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவனால் அனுப்பப்பட்டு பெத்லெகேமுக்கு வருகிறார். சவுல் தள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட, நீ எவ்வளோ நாள் துக்கமாக இருப்ப, நீ கவலைப்படாத, சவுலுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்துட்டேன், ஈசாயின் மகனை நான் தெரிந்தெடுத்துட்டேன், நீ போய் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி சொல்லி பெத்லெகேமுக்கு அனுப்புகிறார். பலி விருந்து என்று சொல்லி சாமுவேல் பெத்லெகேமுக்கு வந்து ஈசாவின் குடும்பத்தை அழைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைத்தா நம்ம வீட்டில் எல்லாரும் போவோம். இங்கே தாவீதனுடைய தகப்பன் தாவீத வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டுட்டு மற்ற 7 பிள்ளைகளோடு விருந்துக்கு வருகிறார். அப்போ தாவீதை எந்த லெவலில் அந்த குடும்பம் பார்த்ததுக்குன்னு பாருங்க. முக்கியமான ஒரு விருந்து, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் தாவீதினுடைய தகப்பன் தாவீத வனாந்திரத்தை, நீ ஆடு மேய்க்க போ, நாங்கள் விருந்துக்கு போகிறோம். சாமுவேல் இந்த ஈசாயின் முதல் மகனை மூத்த மகனை பார்த்தோடனே, இவன் தான் சரியான ஆள், தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்று நினைத்தான். கர்த்தர் சொன்னார், இல்லை சாமுவேலே, நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன், நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். இவன் இல்லை. 7 பேரையும் பார்த்தாச்சு, 7 பேரும் இல்லை. இப்போ சாமுவேல் கேட்குறார், இனி உங்களுக்கு வேற பிள்ளைகள் உண்டா? ஆமாம், ஒருத்தன் உண்டு, அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். உடனே ஆளை அனுப்பி அவனை அழைப்பி, அவன் வராமல் நான் விருந்தில் உட்கார மாட்டேன். தாவீதை அழைத்து கொண்டு வந்தப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்போ உலகத்தினால், பெற்றோரால் அற்பமாக பார்க்கப்படுகிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்துவது தேவனுக்கு அற்பமான காரியம். யுத்த காலத்தில் தாவீதனுடைய சகோதரன் தாவீதை பார்த்து, இங்கே நீ எதுக்கு வந்த? வனாந்திரத்தில் இருந்த ஆடுகளை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? இங்கே உனக்கு என்ன வேலை? யுத்த காலத்தில் உனக்கு என்ன வேலை? நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு என்று சொல்லுகிறார் சகோதரன். விருந்துக்கு கூட கூட்டிட்டு போகல தகப்பன், நீ ஆடு மேய்க்க போ. தாவீது தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 18:23 சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதினுடைய செவிகள் கேட்க பேசினாங்க. அப்போது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் யாரு? நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன். தாவீது தன்னை, நான் சாதாரண ஆளுங்க, அற்பமான் பார்க்கப்படக்கூடிய ஆள், நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு லேசான காரியமாய்யா, வேற ஏதாவது சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லுகிறார்.
மிகவும் அற்பமாக எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒருவரும் நேசிக்கப்படாத பாத்திரம் தாவீது. எந்த கனமும் தாவீதினுடைய வாழ்க்கையில் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. ரொம்ப வீட்டிலையும் வீட்டுக்கு வெளியிலையும் ஊர்லேயும் கிராமத்திலையும் அற்பமாக பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ராஜாவா வாரது அது மனுஷனுக்கு பயங்கரமான ஒன்று, நம்ப முடியாத ஒன்று. ராஜாவுக்கு மருமகனாக தாவீது வருவது அது மனுஷனால் நம்ப முடியாத ஒன்று. ஆனால் தேவனுக்கு அது அற்ப காரியம். இன்றைக்கு நீங்கள் உலகத்தில், ஊரில், சமுதாயத்தில் ரொம்ப அற்பமாக ஏளனமாக பார்க்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை மிகுந்த உயர்ந்த இடத்துல, உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், உங்கள் குடும்பத்தில் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பது என் தேவனுக்கு அற்ப காரியம். இன்றைக்கு நீங்கள் வேலை இல்லை, வருமானம் இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, வாழ வழி இல்லை, வசதி இல்லை, குடும்பத்திலேயே ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். எங்கே ஒதுக்கப்பட்டீங்களோ அங்கேயே உங்களை உயர்த்தி வைப்பது என் தேவனுக்கு சாதாரண காரியம், அற்ப காரியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு எதை ரொம்ப பயங்கரமான ஒன்றை பார்க்குறீங்களோ அது தேவனுக்கு சாதாரணமான ஒன்று. எது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்வது தேவனுக்கு லேசான காரியம். ஆசா ராஜா ஜெபிக்கும்போது 2 நாளாகமும் 14 அதனுடைய 11வது வசனத்தில் இப்படியா ஜெபிக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காக பலன் அற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ராஜா ஜெபிக்கிற, ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம். அப்போ எனக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். எனக்கு பலன் இல்லைத்தான், இந்த சூழ்நிலையில் எனக்கு பலன் இல்லை, இந்த இடத்துல எனக்கு பலன் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆள் பலம் இல்லை, சரீர பலம் இல்லை, எதுவும் இல்லை, வெறுமையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு இது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். எனக்கு படிப்பு இல்லைங்க, அறிவு இல்லைங்க, திறமை இல்லை, நான் எப்படி இதை செய்ய முடியும்? கொஞ்சம் படித்தவனாக இருந்தால், கொஞ்சம் திறமை உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் உதவி செய்வார். அப்படி இல்லைங்க, அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு உதவி செய்து அவனை ஜெயம் பெற வைக்க, வெற்றி பெற வைக்க தேவனுக்கு சாதாரண காரியம், சாதாரண காரியம். உலகத்தால் நம்ப முடியாத அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்வது தேவனுக்கு அற்பமான காரியம். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். டைம் முடிஞ்சு போச்சு, நாட்கள் முடிஞ்சு போச்சு, காலம் தாண்டியாச்சு, காலம் கடந்தாச்சு, இனி கொஞ்ச நாள் தான் இருக்குது, இனி வாய்ப்பில்லை. இல்லை, இந்த நேரத்திலும், இந்த குறுகிய நேரத்திலும், இந்த கொஞ்ச காலத்திற்குள்ளாக, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக இதை செய்து முடிக்க தேவனால் முடியும். அது தேவனுக்கு அற்ப காரியம். இல்லைங்க, இனி இதெல்லாம் செய்யணுன்னா நமக்கு டைம் இல்லை, இதெல்லாம் செய்யணும் ரொம்ப நாள் ஆகும், இதெல்லாம் நடக்கணும்னா வருஷங்கள் ஆகுங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதை செய்வது தேவனுக்கு லேசான காரியம். கொஞ்ச நாளில் அதை செய்வது அவருக்கு லேசான காரியம், அற்ப காரியம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இது தேவனுக்கு அற்ப காரியம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இனி நடக்காது, இது இனி நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தீர்மானிச்சிட்டிங்களோ, எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, காலம் கடந்துச்சு, வாய்ப்பில்லை, சூழ்நிலை வேறு விதமாக இருக்குது, அப்போ இனி நடக்காது அப்படின்னு நினச்சிட்டிங்களோ, இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே காத்திருந்தீங்க, இறுதியில் வந்துட்டா, இனி இந்த வருஷம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எதெல்லாம் நினச்சிட்டிங்களோ,
ரொம்ப நாளாக போராடி போராடி தோல்வி அடைஞ்சி இனி இது வாய்ப்பில்லை அப்படின்னு எதை நினச்சிட்டீங்களோ, இனி நடக்க சாத்தியம் இல்லை, நடக்காது என்று, எனக்கு அதுக்குள்ள பலன் இல்லை அப்படின்னு எதையெல்லாம் நினச்சிட்டீங்களோ அதெல்லாம் தேவனுக்கு அற்ப காரியமாக இருக்குது. அதையெல்லாம் செய்வதற்கு இந்த தேவனுக்கு அற்ப காரியம் என்பதை நம்புங்க. என்னால் முடியலை, என் சூழ்நிலை இதுக்கு எதிராக இருக்குது, என் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, ஆனால் இது தேவனுக்கு அற்ப காரியம். நம்புங்க. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமே, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னீரே. இது தேவனுக்கு அற்ப காரியம் என்று சொன்னீரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் இவங்க எதெல்லாம் இனி வாய்ப்பில்லை, இனி சாத்தியமில்லை, இனி நடக்காது அப்படி நினச்சிட்டாங்களோ அதில் எல்லாவற்றிலும் மிக பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யும். இது அற்ப காரியம் என்பதை உம்முடைய அற்புதத்தின் மூலமாய் விளங்க பண்ணும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை விடாதீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்